ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விடமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினமும் நாம் வேதவசன தியானத்திற்காக நம்முடைய வேதாகமத்தில் உபாகமும் 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். உபாகமும் 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் பெரிய கூட்டமாகிய ஜனங்களை கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவராயிருக்கிற தெய்வம் இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் வாசித்து கேட்டோம். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் விதமாய் வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். உன் சத்துருக்களுக்கு எதிராக நீ யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் நீ கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. இந்த உலகத்தில் நாம் பயப்படும் வண்ணமாக எத்தனோ விதமான பிரச்சனைகளை நாம் தினந்தோறும் சந்தித்து வருகிறோம். வியாதிகள், பலவிதமான நஷ்டங்கள், பல இழப்புகள், பலவிதமான நெருக்கங்கள், மனுஷனால் வருகிற நிந்தனைகள், தூஷிப்புகள், இவையெல்லாம் நமது வாழ்க்கையை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கை குறித்து பல நிலைகளிலும் பயப்பட்டு விடுகிறோம். ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தை, இவைகளை நீ காணும் போது நீ அவைகளை குறித்து பயப்படக்கூடாது. ஆண்டவர் அதை தொடர்ந்து கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தையாய் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்க்கை வாழுகிற நமது வாழ்க்கைக்கு துணையாக நம்முடைய தெய்வம் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தின் எவ்விதமான பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் செய்ய, நமக்கு அற்புதத்தை நடப்பிக்க, ஆச்சரியமான காரியங்களை நமது வாழ்க்கையில் விளங்க பண்ண அவர் போதுமானவராயிருக்கிறார். இந்த உலகத்துக்கு அடுத்த மாம்ச பலத்தை நம்புகிறவர்கள் பலருடைய வாழ்க்கையிலே வெட்கப்பட்டு போவது உண்டு. ஆனால் தேவனை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோ ஜெயம் பெறும் என்பதை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சிகரமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர்கள் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவ்விதமான சூழ்நிலையிலும் பயப்படாதபடி நான் நம்பிக்கை கொண்டிருக்கிற என் தேவனுக்கு துணை நிற்கிறார் என்று சொல்லி உண்மையே சார்ந்து வெற்றியோடு வாழ்க்கை வாழ, ஜெயமான வாழ்க்கை வாழ தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் வேண்டிக் கொள்கிற எல்லா விதமான நன்மைகளையும் பரத்தின் தேவன் வாய்க்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.